பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா கனவுல வந்து தொல்லை பண்ணுது. சிப்பா மல்லி கால நசு பில்லர் மாதிரி இது மல்லே. ஒண்ணு இல்லம்மா, நான்தான். என்ன பண்ற? கம்முன்னு தூங்க மாட்டியா? என்ன முக்கியமான விஷயம் பேசணும், சீரவா. என்னால வர முடியாது, அம்மா இருக்காங்க. எதுக்கு கத்தி தொலைற? கத்தாத, அம்மா எந்திரிச்சிரும். வா அந்த பையன் வா, சீக்கிரம் வா. அங்க தள்ளி போ. என்ன இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மல்லி. நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நீயும் சந்தோஷப்படணும், அப்பதான் எனக்கு முழு சந்தோஷம். ஐயோ அம்மா வந்துரும், சீக்கிரம் சொல்லுடா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு தெரியுமா மல்லி? ப்ரமோஷனா? ஆமா மல்லி, என்னை பார்த்து அப்படிதான் மாறி சொன்னா மல்லி. நான் பாக்குற வேலை மாமா வேலையா தெரியுமா? கூட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு சந்தோஷமா? மீன் வித்த காசு நாராது தெரியுமா? அதே மாதிரி நாய் வித்த காசும் கொலைக்காது. புரிஞ்சுக்க மாட்டேங்க, நம்ம வளர்ச்சி யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சிவன் தொல்லையால நான் இப்ப மாட்ட போறேன்னு தெரியல. இந்த 4 நாள் காசு நாளைக்கு வந்துடு. 500 ரூபாய் தருவான்னு பார்த்தா முழுசா 1000 ரூபாய் நோட்டு நீட்டாலே. என்னப்பா நீயா புலம்புற? அக்கா ஒன்னும் இல்லக்கா, நீ போக. முழுசா 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிறோமே, தேவைட்டாவது காட்டணுமே. சொட்டையை கேட்போம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் இது எவ்வளோ சார்? 1000 ரூபா. இது தெரியாதானாக்கு? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன். போ போ போட. கூப்பிட்டு வச்சு காலங்கடா போட. பார்த்தாலே அவன் முஞ்சில தான் முடிச்சேன். நேராக டைவர்ஸுக்கு வக்கீல பார்த்து வேண்டியதான். வாக்கா வந்தே இருக்கா, வாக்கா பக்குவமா பதமா கூட்டின்னு போய் விடுறேன். உட்காருக்கா மல்லே. புதுசா ஆட்டோலாம் வாங்கியிருக்கிறேன், ஜாலியா ஊர் சுத்தலான்னு பார்த்தா நீ கோயிலுக்கு கூப்பிடுற. சரி வரேன், அதிகா மூஞ்ச உம்முன்னு வச்சுன்னு வர. இல்ல குட்டி, நீதான் ஆட்டோ வாங்கிட்டல, தொழில மாத்த வேண்டியதானே. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான். அட மல்லி, நான் நினைச்ச மாதிரியே நீயும் சொல்ற. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாம்பே, டெல்லி எல்லாம் தாண்டி ஃபாரின் வரைக்கும் போய் நம்ம தொழில் அமோகப்படுத்த வேண்டியதுதான். உன்கிட்ட போய் சொன்னேன், துட்டுன்னு எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு. ஒரு நாளைக்கு அந்த துட்டு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு பாரு. ஹே என்னாச்சு இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ கூட நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு நினைச்சுதானே லவ் பண்ண? ஆமா, இவர் பெரிய பில்கேட்ஸ் ஆக போறாருன்னு தான் இவரை லவ் பண்ண நாக்கும். யார் பேரு கர்த்தனை? நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், அது அமோகமா வரணும்னு அர்ச்சனை பண்ணு சாமி. என்ன தொழில்? ஏற்றுமதி இறக்குமதி. ஓ, துணி வியாபாரமா? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்களா? இல்ல சாமி, தோல் லெதர் பிசினஸ் சாமி. ஓ, நல்லா பண்ணுங்க. ஏய் குட்டி, உனக்கு ரொம்ப திமிருடா. என்ன மல்லி எதுக்கு எடுத்தாலும் திட்டினேங்கிற? இவருக்கு தான் வீடு கட்டணும்னு அர்ச்சனை பண்றாரு, நான் என் தொழிலுக்காக அர்ச்சனை பண்ண தப்பா? என்னைக்காவது கோயில் கொள்ளன்னு போயிருக்கிறானா மல்லி? நீதான் மல்லி எனக்கு சாமி மாதிரி. ஹலோ அக்கா, 3 பேராக்கா? கூட்டு வந்துறேன்க்கா, இப்ப வந்துறேன்க்கா. ஓகேக்கா. மல்லி நீ பஸ்ல போ, எனக்கு கடமை அழைச்சிச்சு, நான் கிளம்புறேன். குட்டி ஒரு நிமிஷம். ரிக்ஷால நான் தானே முத சவாரி, இப்ப ஆட்டோல என்ன கூட்டிட்டு வந்தல, அதனால இந்த பணத்தை வாங்கிக்கோ. வர மல்லி, போயிட்டு வா. மல்லி பத்திரமா போ. தூக்கி விடுமா.
ஐயே, என்ன ஆச்சு இதுக்கு? டிராபிக் போலீஸ் மாதிரி கைய ஆட்டி நிக்குது. ஏய் வாடி வா. என்ன தர இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க? என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. அது வந்து ஐயா ராகம் நல்லதா இருக்கு, மேட்ருக்கு வா. இல்ல மல்லி, நீ மட்டும் தனியா வருவேன்னு பார்த்தேன். அண்ணாத்த உன்னாண்ட தனியா பேசணுமா? நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஐயா பாரு குட்டி, அம்மா மனசு கஷ்டப்படுறால. என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு. இந்தா மல்லி, ஒரு கஸ்டமரு நகை கடைக்கு போயிருந்தாரா, நானும் கூட போயிருந்தேன். இந்த கொலுசை பார்த்தனா உடனே உன் ஞாபகம் வந்துடுச்சு. அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தா. நீ மட்டும் தனியா வருவேன்னு நினைச்சேன். தங்கச்சி அம்மாவையும் கூட கூட்டினு வந்துட்டியா? அவளுக்கு எதுவும் வாங்கலன்னு மனசு கஷ்டமாகுது. ஏ அம்மா ஒரு நிமிஷம் இல்ல. இந்தம்மா எதுக்குது? செலவுக்கு வச்சுக்கோ. உன் அப்பன்ட்ட மட்டும் இதை காட்டுறாத, அவன் இதை புடிங்கிட்டு போய் குடிக்கிறதுக்கு போயிடுவான். என்ன இந்த அண்ணன் எதுவும் வாங்கின்னு வரலன்னு கண் கலங்குறியா? கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி சீரும் சிறப்புமா செய்வேன். சரிம்மா, நீ கிளம்புமா. அங்கிள், அம்மா 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படியேம்மா? உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த பலூன் எப்படி பறக்குன்னு சொல்லுங்க. நீ ஊதுறதுனால பறக்குது. எனக்கு தெரியாதே. அங்கிள், அது வந்து காத்தை விட லேசா இருக்கு, அதனால தான் பறக்குது. அப்படியேம்மா? நான் பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாதுமா. உன் வயசுல பீடி அடிச்சு சுத்தின்னு இருந்தேன். நீ அது படிச்சு பெரிய ஆளானுன்னா குட்டி வா குட்டி போலாம். அது வரங்க. டேய் நிப்பாட் நிப்பாட். இறங்கு. என்ன சார் இறங்கு. வா வா வா. என்னது திருட்டு வண்டி மாதிரி இருக்குது? இல்ல சார், நீ பார்த்தா திருட மாதிரி இருக்க. கொஞ்ச நேரம் இரு, ஐயா கிட்ட போய் பேசி தரங்க சார். ஐயா பிச்சைக்கார மாதிரி இருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு தேத்திக்கிறேன் சார். என்ன உடுச்சா அட்டா போணும் சார். வரும்போது என்ன நஞ்சவரம் போலீஸ் இல்லையா? என்னடா ஆட்டோல ஆரம்ப காணும். ரூல்ஸ் படி இதுக்கே உனக்கு பயன் பண்ணணும். அக்கா, உன் பொண்ணு என்னமா படிக்குது, அதுக்கு சேர்த்து வைக்க வேணாம். நாளைக்கே உனக்கு வயசாயிடுச்சுன்னு வையே, யார் காசு தருவா? அதனால இருக்கும் போதே சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆயிடுங்கா. இப்ப என்ன எடுத்துக்கோ, நாளைக்கு காரே வாங்கிடுவேன். ஆஹா வா வா வா. இங்க அவளுக்கு தெனாவட்டா போறேன். ஹெல்மெட்டுங்க வீட்டுல வச்சுட்டா. வீட்டுல வச்சுட்டீங்க என்ன வேலை? தள்ளு தள்ளு. நம்ம கஷ்டத்தை பத்தி பேசணும். கலெக்ஷன் ஏஜென்ட் வழிய மாறிக்கிறானுங்க. நீ அங்கெல்லாம் நிப்பாட்டாத, ஸ்ட்ரைட்டா போ. ஆஹா வா வா வா. எதுவா இருந்தாலும் வண்டி விட்டுருங்க, அதை வண்டியிலே உட்காரு, நான் பாத்துக்கிறேன். வா 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 இறங்க இறங்க சார். வணக்கம் இருக்கட்டா. ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். எல்லாம் இருக்கா? ட்ரெஸ் எப்படி போட்டுருக்கேன்? எல்லாம் சரியில்லை. இதாரு வாணி. என்ன வாணி சைக்குமா? அப்புறமா பேசிக்கலாம். சவாரியா சார்? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சவாரி கிடையாது. எங்க இருந்து வருது தெரியுமா? சார் இவங்க யாருன்னு எனக்கு எங்க இருந்து கூட்டு வருது தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். வா வா. டேய் வண்டியில வரும்போது என்ன டார்ச்சர். உன்னை என்கவுண்டர் பண்ணாதான் அடங்குவேன் சார். நான் கவுண்டர் இல்ல சார். கவுண்டர் இல்லையா? என்ன நக்கல்டா உனக்கு. இரு இன்ஸ்பெக்டர் வரட்டும், உன்னை குண்டாத்துல போட சொல்றேன். சார் குண்டாண்டாலெல்லாம் போட்டு அடைக்காத சார், மூச்சு திணறி செத்துருவேன் சார். என்ன சார்? இரு இன்ஸ்பெக்டர் வரட்டும், உனக்கு வைக்கிறடா ஆப்பு வைக்கிறேன். இரு என்ன சேட்டா சார். அவனை அப்படியே உட்காரு. வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏட்டையா ராமநாதையா வந்திருக்காரு. ஆள் கொஞ்சம் வெயிட் ஆகுறான். இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு? போப்பா, நீ வேற யாரை கரெக்ட் பண்ணாலும் கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கா? ஓய் ஆமா, வீடு சம்பவம் வந்து இன்சியா கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அவனை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. பாத்துக்கிறேன். என்னையா என்ன சொல்ற? அன்னைக்கு காசு வாங்கின மேட்டர் பேசிட்டு இருக்காருயா. சரி சரி நான் பாத்துக்கிறேன். ஐயா ஸ்டேஷன்ல கரண்ட் பில்லுக்கே வசூல் இல்ல, நீங்க தான் வெளிச்சம் கொடுக்கணும். அதுக்கு வேற ஒருத்தர் மாட்டிருக்கியா? கவலைப்படாத. பேசாம சரி. நான் உன்கிட்ட பேசல, ஐயாட்ட தானே பேசுறேன். கொஞ்சம் அமைதியா. உங்களை கண்டா ஸ்டேஷனே ஆடுது, கொஞ்சம் விட சொல்லுங்களேன் சார். என்ன தப்புண்ண? இதோ இருக்கிறாங்களே 2 பேரு, நல்லாக்கா சார். சவாரி ஏத்தின்னு போனேன், கூட்டின்னு வந்து உள்ள உட்காரிச்சிட்டானுங்க. பாக்கெட்ல எம்பிட்டு காசு வச்சிருக்க? 500 ரூபா தான் இருக்குது சார். 500 ரூபா தானா? அதை ஏட்டுக்கிட்ட நேட்டு உன்னை வெளியே விட்டுருவாரு. சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்காயா? உள்ள வேடா. பப்ளிக்ல காட்டிட்டு இருக்க. பாக்குறேன் என்ன நினைப்பாங்க. மீட்டிங் மீட்டிங் போய் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எப்பதே வருவாரு? இப்ப வந்துருவாரு. அடிக்கடி கூட்டி சாப்பிடுங்க. என்ன இருவா. நன்றி தம்பி. இந்த மைல வச்சுக்கிறேன். வச்சிரு சார். ஒரு சின்ன டவுட், அடிக்கடி வர சொல்றாங்களே, எதுக்கு சார்? 2 பேத்த வச்சு தொழில் பண்ணையில 20 பேத்த வச்சு தொழில பெருக்கி மாமூல் கொடுக்க சொல்றாங்க. புரியுதா? ஓகே சார், புரியுது புரியுது. டேய் சேகரே, வரட்டுமா? போ போ ஏகா. ஏய் அடிக்கடி வரணும், புரியுதா? போ போ. உஸ்ஸா
ஊட்டி கன்ஃபார்ம் தான், அதையும் கூட்டு வந்து. பத்தியா எப்படி வெளியே கூட்டின்னு வந்தேன், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி போங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். நேத்துக்கு துப்பாக்கி கையில வச்சு நிக்கிறீங்க? காவலுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே காவலா? Attention. கோச்சிக்காத சார், கோச்சிக்காத சார், கோச்சிக்காத. உனக்கு சேர்த்து சேகரத்தை மாமூல் கட்டியிருக்கேன், கலெக்ட் பண்ணிக்கோ. வயித்த மட்டும் குறைக்க முயற்சி பண்ணுங்க சார். போடா போடா கிறுக்கு பையில. வந்துச்சு பேர் மோபம் முடிச்சு. வா மச்சான், வா வா உக்கார். உக்காண்டியா மச்சான்? இன்னைக்காவது நான் உன்னை விட்டு தனியா அடிச்சிருக்கேனா மச்சான்? நகி மச்சான். இவ்வளவு நேரம் உனக்காக தான் மச்சான் வெயிட் பண்ணேன். உன் பங்கு எடுத்து வச்சுட்டு நானும் 4 சொட்டு ஊத்திட்டு உனக்கு 2 சொட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாரு. அச்சா அச்சா. ஃபுல்லா ஊத்தி வச்சிருக்கேன். சுத்தி மப்பாடு அடி. ஏய் என்னடா இது? சொக்காக்கி சொட்டுல ஊத்துற மாதிரி ஊத்தி கொடுத்துருக்க. மச்சான் அது மட்டும் இல்லடா, இது ஃபுல்லா உனக்கு தான். சரி மச்சான். குடி குடி. சேஸ் மச்சான். Yeah. அப்படியே வச்சு இப்ப குடிச்சிரு. தீஞ்சிட்டு நாக்க எழுப்பி விட்டியாடா? என்ன மச்சான் உனக்கு தான் எல்லாத்தையுமே நீயே குடிச்சிட்ட? என்ன சொன்னேன்? எல்லாம் நீயே குடிச்சிட்டியாடா? நீ வேற நான் வேறன்னு பிரிச்சு பேசுற பத்தியா நீ? இத்தனாலா நான் உன்னோட சேர்ந்து சுத்தின தப்பு தானே? உன்னை கூட சேர்த்துட்டு குடிச்ச தப்பு தானே? இப்ப கூட நைனாக வச்ச பங்கு உனக்கு குத்தம் பாரு, பெரிய தப்புடா. என்ன நீயா நினைச்சு குடிச்சம் பாரு, இது மிகப்பெரிய தப்புடா. சொல்லுடா சொல்லு. என்ன சொல்ல போற சொல்லு. ஏய் என்ன 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 எதை சொல்ல வந்தியா சொல்லு. சந்தோஷம் தானே? ஏய் குடிக்கிற அளவை மேல இருந்து ஒருத்தர் அளந்துக்கிட்டு தாண்டா இருப்பான். குடுக்கிறப்ப நிறைய குடிப்பான், கட்சியில டக்குன்னு எடுக்க வைப்பான். எடுக்க வச்சான் பாத்தியா? கெடடா டே, இப்படியே கெட. உருண்டு புரண்டு காத்தால தெருநாய் மூஞ்சில் தான் முழிப்ப. ஐயோ எனக்குன்னு இருக்காங்கடா நண்பங்க. நான் போய் ஒரு புல் அடிச்சுட்டு வரேன். வந்தாலும் ஒன்ன மாதிரி எடுக்க மாட்டேன். ஒன்லி இன்கமிங், அவுட் கோயிங் இல்ல. நான் வர என்ன கிடைச்சது இதுதான்டா. இதாவது கொண்டு போறேன் பரதேசி.